வெல்கம் டு விவி கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிக்கன் கல்லீரலை வச்சு ஈஸி அண்ட் குயிக்காக ஒரு ரெசிபி பார்க்கலாமா? அடுப்பு பார்த்து வச்சுக்கிறேன், அதில் கடாய் வச்சுக்கிறேன், கடலெண்ணெய் ஊற்றிக்கிறேன், எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ கடுகு போட்டுக்கிறேன், கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ சோம்பு போட்டுக்கிறேன், இப்போது வெங்காயம் போட்டுக்கிறேன், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போது கருவேப்பிலை போட்டுக்கிறேன், நல்லா வதக்கிக்கலாம். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. கட் பண்ணி வச்சு தக்காளி போட்டுக்கலாம், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போது மஞ்சள்தூள் போட்டுக்கிறேன், தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போது மூடி போட்டு வேக விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வேக ஆரம்பிச்சிச்சு. மிளகாத்தூள் போட்டுக்கலாம், நான் குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கிறேன், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ மிளகாத்தூள் நல்லா வதங்கட்டும், மூடி போட்டு வேக விட்டுக்கலாம். மிளகாத்தூள் நல்லா வதங்கி சைட்லலாம் எண்ணெய் விட ஆரம்பிச்சிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ கட் பண்ணி வச்ச சிக்கன் கல்லீரலை போட்டுக்கலாம், நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போது ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு இப்போது வேக விட்டுக்கலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போது தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போது மூடி போட்டு நல்லா கல்லீரல் வேகட்டும். இப்போது அடி பிடிக்காமல் இருக்க கலரி விட்டுக்கிறேன். திரும்பவும் நல்லா வேகிறதுக்காக மூடி போட்டு வேக விட்டுக்கிறேன். இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். சைடில் நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ மேலே கொத்தமல்லி தூவிக்கலாம், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போது அவ்வளோதான், கமன்னு சிக்கன் கல்லீரல் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது இட்லி, தோசை, சப்பாத்திக்கு, ரைஸுக்கு கூட சூப்பராக இருக்கும். நீங்கள் ரசம் வச்சுட்டு சைடிஷ்க்கு என்ன செய்யலான்னு யோசிச்சுட்ருக்கீங்களா? இதை செஞ்சு பாருங்கள், அல்டிமேட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டு சொல்லுங்கள். பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் விவி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.